الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. صدق الله العلي العظيم. الحمد لله. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு கண்ணியமான ஒரு மாதத்தில் எம் அனைவரையும் வைத்திருக்கிறான். கண்ணியம், சிறப்பு ஒவ்வொரு ஹுத்பாக்கள்லையும் ஒவ்வொரு பயான்கள்லையும் இந்த ரமதானினுடைய சிறப்புகள் என்ன, ரமதானினுடைய கண்ணியம் என்ன, இந்த ரமதானுடைய மாதங்கள் எந்த அளவுக்கு கண்ணியமானது, சிறப்பானது, அல்லாஹ் அந்த அளவுக்கு ரஹ்மத்தையும் அருளையும் அவனுடைய கிருபையும் அவனுடைய மக்ஃபிரத்தையும் அவனுடைய இத்கும் மினன்னார் என்ற நரக விடுதலை என்கின்ற எத்தனையோ கோடிக்கணக்கான அருள்களை அல்லாஹ் இந்த மாதத்தில் மனிதர்களின் மீது ஏராளமாக தாராளமாக வீசி வைத்திருக்கிறான் என்பதை நாம் எல்லோரும் அறிந்த விடயம். கண்ணியமானவர்களே, சுருக்கமான நேரம், முக்கியமான ஒரு நாள், பல விடயங்களை முதாக்கரா செய்ய இருக்கிறோம் என்ற அடிப்படையில் தலையங்கத்துக்குள் நான் நேரடியாக வருகிறேன். இன்றைய நாள் ரமதானுடைய மாதத்தில் பிறை 17. வரலாற்று ஆச்சரியமிக்க இஸ்லாமிய வரலாறில் முழு மனித கோடிகளும் ஆச்சரியமாக தன்னுடைய பார்வைகளை உயர்த்தி இப்படியும் ஒன்று நடந்ததா என்ற வரலாற்று ஆச்சரியமிக்க நிகழ்வு நடைபெற்ற நாள். இஸ்லாமிய வரலாறில் இஸ்லாம் மேலோங்குவதற்கு ஸ்தலம் அமைத்த மிக முக்கியமான ஒரு நாள் ரமதானினுடைய பிறை 17. கண்ணியமானவர்களே, குர்ஆனில் இந்த ரமதானுடைய பிறை 17 பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறானா? இந்த ரமதானுடைய பிறை 17க்கு கண்ணியமும் சிறப்பும் இருக்கிறதா என்றால் குர்ஆனில் அல்லாஹ் 2 யுத்தங்களை பெயர் சொல்லி பேசியிருக்கிறான். அந்த 2 யுத்தங்களை தவிர ஏனைய யுத்தங்களை பெயர் சொல்லி அல்லாஹ் பேசியது கிடையாது. அந்த முதலாவது யுத்தம், இஸ்லாமிய வரலாற்றில் ஆச்சரியமிக்க யுத்தம், குர்ஆன் பேசுகிறது, வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின். பத்ர், பத்ரினுடைய அந்த நாள், பத்ர் என்ற அந்த யுத்தத்தை குர்ஆன் பேசுகிறது. வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின். அந்த பத்ரினுடைய அந்த நாளையில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி தடனாக செய்தான். நீங்க எப்படி இருந்தீர்கள் தெரியுமா? நீங்கள் தாழ்ந்தவர்களாக அந்த காஃபிர்களினுடைய, அந்த குறைஷியர்களினுடைய, அந்த முஷ்ரிக்கூன்களினுடைய பார்வையில் தாழ்ந்த இடத்துல நீங்க இருந்தீங்க. அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி, அல்லாஹ் உங்களை உயர்த்தி, அல்லாஹ்வினுடைய உதவியை உங்களுக்கு நாடி இந்த நாளையில் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். இந்த நாளை பற்றி குர்ஆன் இன்னும் பேசியிருக்கிறது. எப்படி பேசியிருக்கிறது தெரியுமா? யௌமல் ஃபுர்கானி யௌமல் தகல் ஜம்ஆன். இந்த நாள் சாதாரண நாள் அல்ல. யௌமல் ஃபுர்கான், ஹக் எது, பாத்தில் எது, தீமை எது, நன்மை எது, சரியானது எது, கெட்டது எது என்பதை பிரித்து காட்டக்கூடிய நாள் இந்த பத்ரினுடைய நாள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த பத்ருக்கு தனி ஒரு சிறப்பு இருக்கிறது, குர்ஆன் பேசி இருக்கிறது. எனவேதான் இந்த 17 அந்த பத்ரினுடைய நாளையில் அந்த சஹாபாக்கள் பட்ட தியாகங்கள் என்ன, அல்லாஹ் எப்படி உதவிகளை இறக்கினான், எந்த அளவுக்கு அந்த சஹாபாக்களினுடைய தியாகங்கள் இருந்தது, எந்த அளவுக்கு உறுதி இருந்தது என்ற விடயங்களை முதாக்கரா செய்யப்படுகின்றது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பத்ர் என்றால் என்ன? பத்ர், இன்றைக்கு பத்ர் யுத்தம், பத்ரினுடைய தினம் என்றெல்லாம் பேசுகிறோம். பத்ர் என்றால் என்ன? அன்பிற்குரியவர்களே,
பத்ர் என்றால் ஒரு மனிதனுடைய பெயர், ஒரு மனிதனுடைய பெயர். அந்த காலத்தில் பத்ர் என்கின்ற ஒரு மனிதர் வாழ்ந்தார். அந்த மனிதனுக்குரிய ஒரு தோட்டம் இருந்தது, ஒரு தோட்டம் இருந்தது. அந்த இடத்தில் அந்த மனிதர் ஒரு கிணறை தோன்றினார். அந்த கிணறு பிற்காலத்தில் பத்ரினுடைய கிணறு என்பதாக பிரபல்யமாக்கப்பட்டது. இந்த யுத்தம் பத்ரினுடைய அந்த இடத்தில் நடைபெற்று என்பதனால் இந்த யுத்தத்திற்கும் பத்ர் என்று பெயர் வந்தது. இதுதான் பத்ரினுடைய வரலாறு. மூன்றாவது கட்டம், பத்ரிலே கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி என்ன? சுப்ஹானல்லாஹ். இதை ஆரம்பத்தில் சொன்னால்தான் இந்த போரினுடைய, இந்த யுத்தத்தினுடைய தியாகம் என்ன, அந்த சஹாபாக்களை அல்லாஹ் எந்த அளவு கண்ணியப்படுத்தினான் என்ற விடயங்களை பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, இந்த பத்ரினுடைய நாளையில் கலந்து கொண்ட அந்த சஹாபாக்களினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு சம்பவத்தை வைத்து அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். என்ன தெரியுமா? அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி, லியக்ஃபிர லக்கல்லாஹ் கஃபரல்லாஹு மா தகத்தம. அல்லாஹ் அவர்களினுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஅமலு மா ஷி'தும். பத்ரினுடைய சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இஅமலு மா ஷி'தும். இதுக்கு பின்னால நீங்க நாடியதை செய்யுங்க, நாடியதை செய்யுங்க. ஃபஇன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், கத் கஃபரல்லாஹு லக்கும், உங்களோட பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சிட்டான், நாடியதை செய்யுங்க. அல்லாஹ் கொடுத்த இந்த வாக்கியத்தை யாருக்கும், எந்த சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கல, பத்ரியூன்களுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்தான். என்ன பாக்கியம்? நாடியதை நீங்க செய்யுங்க, அல்லாஹ் அவங்களே மன்னிச்சிட்டான். கண்ணியமானவர்களே, சொன்னா மட்டும் போதுமா? சொன்னா மட்டும் போதுமா? உலகத்துல காட்டணுமே. அல்லாஹ் காட்டினான், அல்லாஹ் காட்டினான். நான் சும்மா சொல்லல, என் வார்த்தை சும்மா அல்ல, அல்லாஹ் காட்டினான். எப்படி காட்டினான் தெரியுமா? ஒரு நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு சஹாபாக்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஜுபைர் இப்னு அவ்வாம் என்று நினைக்கிறேன் ரலியல்லாஹு அன்ஹுமா, ரெண்டு பேரையும் பார்த்து சொன்னாங்க, என்னுடைய தோழர்களே, இந்த இடத்துல ஒரு பெண்மணி இருப்பா, அந்த பெண்மணி இடத்துல ஒரு லெட்டர், ஒரு காகிதம் இருக்கும், அதை எடுத்துட்டு வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கட்டளை. ரெண்டு சஹாபாக்களும் போறாங்க, அந்த பெண்மணியை காண்றாங்க, பெண்மணி இடத்துல கேட்குறாங்க, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கடிதத்தை, லெட்டரை வெளியாக்கு. அந்த பெண்மணி சொல்றாள், என்னிடத்தில் எந்த ஒரு கடிதமும் லெட்டரும் கிடையாது. இல்லை இல்லை, என்னுடைய உயிருள்ள மேலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கண்டா அதுல மாற்றம் இல்லை. உன்னிடத்துல கடிதம் இருக்கிறது, வெளியாக்கு, இல்லாட்டி உன்னைய நாங்க செக் பண்ணி கடிதத்தை எடுப்போம். பயத்தால அந்த பெண்மணி அவட கொண்டே அப்படியே ஒரு டிசைன்ல பெண்கள் கெட்டுவாங்க தெரியுமா, ஒரு மூட்டை மாதிரி யோசக, அதே மாதிரி ஒரு பொங்கலை கெட்டி அந்த கொண்டைக்கு உள்ளால இருந்து லெட்டரை எடுத்து கையில கொடுத்ததோட லெட்டரை எடுத்து கொண்டு போய் ரெண்டு சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட கையில கொடுத்தாங்க. யா ரசூலுல்லாஹ், இதோ கடிதம். கடிதத்தை திறந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கடிதத்திலே எழுதி இருந்தது, மதீனத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஹாத்திப் இப்னு அபீ பல்தாவிடம் இருந்து வரக்கூடிய கடிதம். யாருக்கு? மக்கத்து முஷ்ரிக்கூன்களுக்கு எழுதப்படக்கூடிய கடிதம். விடயம் என்ன? ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தயாராகி இருக்கிறார்கள் உங்களோட யுத்தத்துக்காக வேண்டி. எனவே நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. கண்ணியமானவர்களே, இதை பார்த்ததோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாத்திப் மஹதிஹி ஹாத்திப், என்ன செயலை செஞ்சிட்டீங்க ஹாத்திப், என்ன செயலை செஞ்சிட்டீங்க? எங்கட பாஷையில சொல்றதா இருந்தா, எங்களையோட இருந்து கொண்டு எங்களுக்கே குளிப்பறிக்கிறீங்களேன்ற மாதிரி. சஹாபாக்கள் அப்படி அல்ல, அவங்க எதுக்கு செஞ்சாங்கன்றது வேறு. நாங்க வெளிரங்கத்தை பார்த்து இப்படி சொல்லிடுவோம், எங்களையோட இருந்துட்டு எங்களுக்கே வெட்டினீங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அம்மா ஹதிஹி, என்ன ஹாத்திப், என்ன செஞ்சிட்டீங்க? யா ரசூலல்லாஹ்,
என்னைய நீங்க முனாஃபிக் என்று நினைச்சிடவானும், என்னைய நீங்க முனாஃபிக் என்று நினைச்சிடவானும். நான் முனாஃபிக் அல்ல. நான் செஞ்ச காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய குடும்பமும் என்னுடைய குடும்பம் அங்க இருக்கிறாங்க, மக்கள் என்னுடைய சொந்தக்காரர் இருக்கிறாங்க. நாங்க யுத்தத்துக்கு போனா அவங்க பாதிக்கப்பட்டுருவாங்க, அவங்கள நான் பாதுகாக்கணும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கடிதத்தை எழுதினேன். வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. கிட்ட இருந்தது யாரு? கிட்ட இருந்தது யாரு? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. யா ரசூலல்லாஹ் தஅனி அத்ரிபு உனக ஹாதல் முனாஃபிக். யா ரசூலல்லாஹ் எனக்கு சான்ஸ் தாங்க, இந்த முனாஃபிக்ட தலையெடுக்க. யா ரசூலல்லாஹ் என்னைய விடுங்க, இந்த முனாஃபிக்ட தலையெடுக்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இதுதான் படிப்பினை. யா உமர், யா உமர், என்ன சொல்றீங்க? என்ன வார்த்தையை பாவிக்கிறீங்க? இந்த ஹாத்திப் யார் என்று தெரியுமா? فإنه قد شهد بدرا. அவர் பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபி. அவருக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்கியம் என்ன தெரியுமா? இஅமலு மா ஷிஅதும். அல்லாஹ்வே சொல்லிட்டான், நாடியதை செய்யுங்க, அல்லாஹ் அவங்கள மன்னிச்சிட்டான் என்று. அந்த சஹாபியை கொல்லலாமா? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், இதே மாதிரியான ஒரு செயலை சஹாபாக்கள்ல யாருமே செஞ்சதில்லை. அவ்வளவு ஒரு பயங்கரமான செயல். ஏன்? யுத்தம் தெரிஞ்சிட்டென்றால் முஸ்லிம்களுக்கு பெரும் பாதிப்பு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கினாங்க, விளங்கி சொன்னாங்க, அவர் ஷஹீத பத்ரன், பத்ர்ல கலந்து கொண்டவர், அவருக்கு தண்டிக்க முடியாது, அல்லாஹ் மன்னிச்சிட்டான். இதுதான் அல்லாஹ் ஒரு பத்ர் சுஹாபியுக்கு கொடுக்குகின்ற கண்ணியம். எனவே அன்பிற்குரியவர்களே, இப்ப விளங்கியிருக்கும் இந்த பத்ரினுடைய கண்ணியம் என்ன, பத்ருடைய சஹாபாக்களினுடைய கண்ணியம் என்ன, எந்த அளவுக்கு அந்த சஹாபாக்களினுடைய கஷ்டங்களும் தியாகங்களும் உறுதியும் இருந்தது என்பது. அன்பிற்குரியவர்களே, விடயத்துக்கு வருவோம். பத்ரினுடைய நிகழ்வு எப்படி நடைபெற்றது? பத்ரை பார்ப்பதற்கு முன்னால், பத்ருக்கு முன்னால், இந்த பத்ருக்கு காரணமாக, பத்ரினுடைய யுத்தத்துக்கு காரணமாக இருந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விடயம் கேள்விப்பட்டது. என்ன விடயம் தெரியுமா? மக்கத்து குறைஷியர்கள் பெரும் படை பட்டாளத்தோடு, அதாவது அவர்களுடைய பெரும் சாமான்களோடு, அவர்களுடைய எல்லா வியாபார சாமான்களோடும் ஷாமை நோக்கி போக போறாங்க. ஷாம் மதீனாவை கடந்து தான் போகணும். மதீனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் இருக்கிறாங்க. குறைஷியர்களினுடைய அந்த காஃபிலா, அந்த கரவன், அந்த கூட்டம், அந்த கோஷ்டி, இவங்க முழு குறைஷியர்களினுடைய சாமான்களையும் வியாபாரங்களையும் சுமந்து கொண்டு வராங்க. எந்த அளவுக்கு அந்த கூட்டம் பொறுமதியான கூட்டம் என்றா, குறைஷியர்கள் எல்லா தலைவர்களுடையும் முதலீடும் அதில் போடப்பட்டிருக்கு. இதில் தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் கூட பிஸ்னஸ் செஞ்சது இதே மாதிரி ஷாமுக்கு போகிற வியாபாரத்தில் தான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேள்விப்படுது, இப்படி ஒரு கூட்டம், ஒரு கோஷ்டி வர போறாங்க, அவங்கள்ட்ட முழு மக்கத்து குறைஷியர்களுடைய வியாபார பொருட்களும் இருக்கிறது. எனவே இதை பிடிச்சிட்டோம் என்றா, இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்படி அடுத்தவங்களோட சொத்தை எடுக்கலுமா? அப்படி அடுத்தவங்களோட சொத்தை எடுக்கலுமா? கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட சொத்து. ஏன்? மக்கத்தில் இருந்து சொந்த குடும்பம், சொந்த சொத்துக்கள், அவர்களுடைய காணி பூமிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு போக சொன்னாங்க. இதெல்லாம் அவர்களுடைய சொத்துக்கள். இந்த சொத்துக்களை தான் எடுத்துக்கொண்டு வராங்க. அன்பிற்குரியவர்களே, ரெண்டாவது, இவங்க வியாபாரம் செஞ்சுட்டு திருப்பி மக்காவுக்கு போனாங்கன்னா முஸ்லிம்களை லேசாக இந்த வியாபாரத்தினுடைய பலத்தின் மூலமாக தாக்கல் லேசாக இருக்கும். எனவே தடுக்க முயன்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெருமனை 100 அல்லது 150 சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு ஷாமினுடைய அந்த தலத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. நடுவில் உஷைரா என்கின்ற இடம் வருகிறது. இந்த இடத்துல வந்து பார்த்தாங்கண்டா, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முன்னால தான் குறைஷியர்களினுடைய தலைவர்களாக இருந்தாங்க. இவங்க தான் அந்த வியாபார கோஷ்டியினுடைய தலைவராகவும் இருந்தாங்க. இவங்க எடுத்துக்கொண்டு அப்படியே ஷாம கடந்து போயிட்டாங்க.
அந்த உஷைரா என்ற இடத்தை கடந்து போயிட்டுட்டாங்க. இப்போ சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் 100 அல்லது 150 பேர் வந்து வாங்குறாங்க, கடந்து போயிட்டுட்டாங்க. இப்போ என்ன செய்யறது? கண்ணியமானவர்களே, சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கவலையோடு திரும்பி மதீனாவினுடைய ஆரம்ப பகுதிக்கும் வராங்க. வந்த நேரம் இது எப்போ நடக்குது? ஹிஜ்ரி 2 ஜமாதுல் ஆஹிரா அல்லது ஜமாதுல் ஊலாவினுடைய ஆரம்பத்தில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அன்பிற்குரியவர்களே, இப்ப ஷாமுக்கு வியாபார கோஷ்டி பேச்சு முடிஞ்சு, ஆனா வியாபாரம் செஞ்சுட்டு எங்க வரணும்? திருப்பி மதீனாவால் அப்படியே தான் மக்காவுக்கு போகணும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் என்ன செய்யறாங்க? இந்த கோஷ்டி எப்ப வருவாங்க என்றதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபாக்களை, தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? அனுப்பி வைக்கிறாங்க ஷாமினுடைய பிரதேசத்துக்கு. இந்த கூட்டம், இந்த வியாபார கோஷ்டி எப்ப வாராங்க என்றதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இவங்களும் போறாங்க, போயிட்டு அங்க கொஞ்சம் காலம் தரித்துட்டு வாராங்க. வந்து அவங்க வரக்கூடிய நேரத்தை, இந்த நேரம் தான், இப்படிதான் வாராங்க என்ற விஷயத்தை சொல்றாங்க. அவங்க சொல்றதை கண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்படுறாங்க. எந்த அளவுக்கு அந்த கூட்டத்தினுடைய, அந்த வியாபார கோஷ்டியினுடைய பெருமதி இருக்குது என்றால், வெறுமனை 40 பேர் தான் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. பாதுகாக்கிறதுக்காக வேண்டி 300 அல்லது 400 ஒட்டகங்களுக்குரிய வியாபாரத்தினுடைய பெருமதியை எடுத்துக்கொண்டு வராங்க. 40 பேர் தான் பாதுகாக்கிறதுக்கு. அது மட்டுமல்ல, 50,000 தங்க பொற்காசுகளை சுமந்து கொண்டு வராங்க. இதை விட்டுட்டோங்க ஏண்டா மக்கத்து குறைஷியர்கள் வலுவாகிடுவாங்க. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலான் செய்தார்கள் மதீனாவாசிகளுக்கு, யாரெல்லாம் தயாரோ இவர்களை தடுப்பதற்கு தயாராகுங்கள். சஹாபாக்கள் தயாராகினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது யுத்தத்துக்கு இல்லையே, அவங்கள தடுக்கிறதுக்காக வேண்டிதானே போறாங்க. எனவே யாரையும் வற்புறுத்தல்ல. சில சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கட ஒட்டகம் ஹாரிஜல் மதீனால இருக்குது, மதீனாவுக்கு வெளியில இருக்குது, எடுத்துக்கொண்டு வரவா? சொன்னாங்க, வானம் நீங்க அப்படியே இருங்க, நாங்கள் இது யுத்தத்துக்கு போவல்ல, அவங்கள தடுத்து அவங்களுடைய பொருட்களை எடுக்க போறோம். எனவே முடியுமானவங்க வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு 313, 310 அல்லது 314, 317 ரிவாயத்துகள் பல மாதிரி வருகிறது. ஆனால் ஸஹீஹான ரிவாயத், அதிகமான உலமாக்களினுடைய கருத்து 313. சஹாபாக்கள் தயாராகிறார்கள். பெரிய அளவுல அவர்களுடைய படை பட்டாளம் இருக்கல்ல, வெறுமனை 2 குதிரை. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2 குதிரை. நான் நினைக்கிறேன் ஸுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது அதே மாதிரி மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 பேர்கிட்ட தான் குதிரை இருந்துச்சு. 70 ஒட்டகங்கள், கொஞ்சம் பேருக்கிட்ட ஆயுதங்களை தாக்கக்கூடிய அந்த கவசங்களும் இருந்தது. இவ்வளவுதான். 313 சஹாபாக்களும் மதீனால இருந்து வெளியாகி வாராங்க. பத்ரினுடைய இடத்தை அடையக்கூடிய நேரத்தில் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றதுக்கு முன்னால மக்கத்தில் ஆக பெரிய தலை சிறந்த நுட்பசாலியாக இருந்தார். என்ன செய்தார்? அந்த உஷைரா என்கின்ற இடத்துக்கு, ஷாமினுடைய அந்த பிரதேசத்துக்கு வந்து இவர் அங்கு இருக்கக்கூடிய ஒருவரிடத்தில் கேட்கிறார். யார்? மஜித் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய ஒருவரிடத்தில் கேட்கிறார், யாராவது எங்களை துறவி பார்ப்பதற்காக வேண்டி வந்தாங்களா? இவர் சொன்னார், யாரோ 2 பேர் வந்த மாதிரி இருந்துச்சு. கேட்டார், அவர் எங்க போனாங்க? இதே மாதிரி இந்த இடத்துல அவங்க தங்கி இருந்தாங்க. அந்த இடத்துக்கு அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. வந்து அந்த இடத்துல தான் அவர்களுடைய ஒட்டகங்கள் அல்லது அவர்களுடைய பிரயாணி இருந்தது. அந்த இடத்துல அந்த பிராணியுடைய சாணம் இருந்தது. அந்த சாணத்தை என்ன செய்தார் என்றால், கையை தோண்டி அந்த சாணத்துக்குள்ளால் எட்டு பார்க்கிறார். அதிலே ஈச்சப்பழ விதை இருந்தது. அந்த ஈச்சப்பழ விதையை எடுத்து பார்க்கிறார், இது மதீனத்தினுடைய ஈச்சப்பழ விதை. எனவே எங்களை பார்ப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட அபூ சுஃபியான் மக்காவுக்கு நியூஸை அனுப்புகிறார். முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எங்களை தாக்குவதற்காக வேண்டி தயாராகி இருக்கிறார்கள். இதோ உங்களினுடைய பொருட்கள் என்னிடத்திலே இருக்கிறது.
உதவிக்காக வேண்டி ஆள் அனுப்புங்கள் என்ற செய்தியை அனுப்புகிறார். யாரிடத்திலே? லம்பம் பினுல் அம்ர் பினுல் கிஃபாரி என்று சொல்லக்கூடிய லம்பமை அழைத்து, இந்த லம்பம் என்று சொல்லக்கூடியவர் ஆக சத்தமுடையவர், ஆக உற்சாகமானவர், அதிகமாக ஸ்பீடா போகிற ஒரு குதிரை அல்லது ஒரு ஒட்டகத்தை கொடுத்து மதீனாவுக்கு அவசரமாக போயிட்டு அலையுங்க. இந்த லம்பமும் அவசரமாக இந்த குதிரையில் அல்லது ஒட்டகத்தில் ஏறியவனாக மதீனத்தின் பெரும் மலைக்கு உயரத்தில் அவன் ஏறி நின்றான். ஏறி நின்று அவனுடைய ஆடையை அப்படியே கிழித்து கொண்டான். ஆடையை கிழித்தது மட்டுமல்ல, ஒட்டகம் அல்லது அந்த ஒட்டகத்தினுடைய மூக்கை அறுத்தான். மலையில் இருந்து அறுத்து சொன்னான், யா மஅஷர குரைஷ், குரைஷியர்களே, குரைஷியர்களே, அல் பதீமா, அல் பதீமா, எங்களுக்கு மோசம் வந்திருக்கிறது, எங்களுக்கு நாசம் வந்திருக்கிறது. குரைஷியர்களே தயாராகுங்கள், முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களை தாக்குவதற்காக வேண்டி, எங்களுடைய பொருட்களை தாக்குவதற்காக வேண்டி தயாராகிவிட்டார்கள், எனவே தயாராகுங்கள். இதை கேட்ட பெரும் பெரும் தலைவர்கள் அபூ ஜஹல், வலீத், உத்பா, ஷைபா போன்ற பெரும் பெரும் தலைகள் துடிக்க ஆரம்பித்தார்கள். எப்படி எப்படி எங்களினுடைய இந்த பொருளை அவர்கள் அபகரிக்க போறார்களா? இப்னுல் ஹதரபியினுடைய படையை தடுத்ததை போன்று எங்களை தடுப்பதாக அவர்கள் நினைத்து விட்டார்களா? தயாராக்குவோம் எங்களுடைய படையை என்று அபூ ஜஹலினுடைய தலைமைக்கு கீழால் 1300 குரைஷியர்கள், 1300 முஷ்ரிகூன்கள் தயாராகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, 100க்கு மேற்பட்ட அல்லது 100 குதிரைகளை தயாராக்குகிறார்கள். 700 அல்லது 800க்கு மேற்பட்ட ஒட்டகங்களை தயாராக்குகிறார்கள். எண்ணில் அடங்க முடியாத ஆயுதங்களும் ஆயுத கவசங்களையும் தயாராக்குகிறார்கள். தயாராக்கிக் கொண்டு அவர்கள் கிளம்ப முன்வைக்கும் பொழுது இங்க அபூ சுஃபியான் ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த எப்படியாவது இந்த பொருளை பாதுகாக்கணும், இதுதான் நோக்கம். சண்டை பிடிக்கிறது நோக்கம் இல்லை, பெரிய ஒரு பொருளினுடைய வியாபாரத்தை செஞ்சு கொண்டு சண்டை பிடிக்கிறது நோக்கம் இல்லை. இப்போ யோசிக்கிறாங்க, நாங்கள் மதீனாவை போகாம எப்படி போறது? வேறொரு பாதையை கண்டுபிடிச்சி ஜித்தாவின் பக்கம் சுத்தி மக்காவை வந்து அடைகிற ரூட்டை அவங்க தெரிஞ்சுக்கொண்டு அந்த பக்கமாக போக ஆரம்பிக்கிறாங்க. கடிதம் எழுதுறாங்க, முஷ்ரிகூன்கள் தலைவர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க, நாங்கள் சேஃப்டியாக பாதையில் வர ஆரம்பித்துட்டோம், எங்களுக்கு உதவி தேவை கிடையாது, எனவே உங்களுடைய படை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த லெட்டர் யாரோட கையில் போகுது? ஃபிர்அவுனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய ஃபிர்அவுன் என்று வர்ணிக்கப்பட்ட தலைவர் இடத்துல போகுது. அபூ ஜஹல் எடுத்து பார்த்தே சொன்னான், நாங்க ரெடி ஆகிட்டோம், முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டோம், நாங்க முஹம்மதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட்டத்துக்கும் ஒரு படிப்பினைய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு தான் வருவோம். எல்லா தலைவர்களும் சொன்னாங்க. வலீத், உத்பா, ஷைபா போன்ற பெரும் பெரும் ஹாரிஸ் சொன்னாங்க, அபூ ஜஹல், அபுல் ஹிகம், அவர் அபுல் ஹிகமாக இருந்தவன் அபூ ஜஹலாக மாறினான். சொன்னார்கள், அபூ ஜஹலே எங்களுக்கு தேவையில்லை, எங்களோட காஸ்டி வர்றாங்க, சேஃப்டி ஆகிட்டாங்க, அதுக்காக வேண்டிதானே நாங்கள் போனோம், ஏன் இப்போ போக வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னான், இல்லை இல்லை போகதான் ஓடும், பிடிவாதமாக நின்றான். 1300 பனு ஸஹ்ராக்களை சேர்ந்தவர்கள் தலைவர் அஹ்னஸ் இப்னு ஷரீக் வந்து சொன்னார், இது போக வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படி போகதான் வேணும் என்றால் எங்களினுடைய 300 பேரை நாங்கள் தரமாட்டோம். 1300 300 பேர் கலந்து கொண்டாங்க. 1000 பேர் அந்த நோக்கி பத்ரை நோக்கி அப்படியே திரும்ப ஆரம்பித்தாங்க. இந்த விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேள்விப்படுது. இப்போ சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எதுக்காக வேண்டி வந்தாங்க? 40 பேர் சுமந்து கொண்டு வந்த அந்த வியாபார பொருட்களை எடுக்கணும் என்றதுக்காக வேண்டிதான் பத்ருக்கு வந்தாங்க. இப்போ கேள்விப்படுது, அபூ ஜஹலும் தலைவர்களும் 1000 பேரை கொண்டு வருகிறார்கள், இப்படிப்பட்ட யுத்த ஆயுதங்களோடு வருகிறார்கள், என்ன செய்வது?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனை 313 சஹாபாக்கள், அதுவும் மக்கத்தில் இருந்து வந்த புதுசி ஹிஜ்ரி 2 வருஷம்தான். மதீனா மக்கள் எல்லாத்தையும் கொடுத்து அவ்வளவு நுஸ்ரத்தாக இருந்தாங்க. இவங்களை கஷ்டத்தில் போடணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொஞ்சம் மனதில் இவங்களுடைய மஷூராக்கள், இவங்களுடைய நிலைமைகள் எப்படியோ தெரியாதே, 313 1000 என்ன நடக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டாங்க. சஹாபாக்களை கூப்பிட்டு அமர வைத்து அந்த சஹாபாக்கள் இடத்திலே மஷூரா செய்தார்கள். என்ன மஷூரா செஞ்சாங்க என்றா கேட்டாங்க, என்னுடைய தோழர்களே, நாங்கள் இப்படி நினைத்து வந்தோம், அபூஜஹலினுடைய படை தயாராக இருக்கிறது, என்ன செய்வது? ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பினாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எதை சொல்றீங்களோ நாங்க தயார். அடுத்ததாக இந்த ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பினாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன யா ரசூலல்லாஹ் கேட்க இருக்குது, வாங்க போவோம், யுத்தம் செய்வோம். ஹதரத் மிக்தாத் இப்னு அம்ர் எழும்பினாங்க ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், இம்தி மா அரக்கல்லாஹ், உங்களுக்கு எது படுதோ அதை செய்யுங்க யா ரசூலல்லாஹ். நாங்க ஹஜ்ரத் மூசாட கூட்டத்தை போல அல்ல, நாங்க அவங்களோட கூட்டம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஜப்பாரியன்களுடைய படை இருக்குது, வாங்க வாப்பா என்று சொல்ல போகல. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் சொன்னாங்க, காலோ யா மூசா இன்னா லன் நதுகுலஹா அபதம் மாதாமு ஃபீஹா, நாங்க வரமாட்டோம் மூசா, நாங்க இவங்களை பாருங்க எப்படி பாடி பில்டர் ஆகிறாங்க, இவங்களோடவே நாங்க யுத்தம் செய்ய வரமாட்டோம். என்ன சொன்னாங்க? ஃபத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா, மூசாவே நீங்களும் உங்களோட ரப்பும் பேசி யுத்தம் செய்யுங்க, நாங்க உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். யா ரசூலல்லாஹ், இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய கூட்டம் பனு இஸ்ரவேலர்கள் சொன்னதை போன்று நாங்க சொல்லுவோம் என்று நினைச்சீங்களா? இத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா வ இன்னா லமஅகுமா லகாத்திலூன். யா ரசூலல்லாஹ், நீங்களும் ரப்பும் யுத்தத்தில் இறங்க, நாங்க உங்களையோட இருப்போம். யா ரசூலல்லாஹ், உங்களையோட இருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னதோடையும் அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு தயக்கம் இருந்தது. ஏன் தெரியுமா? சொன்ன 3 பேரும் முஹாஜிர்கள் யாரு? மக்கத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. இவங்க சொல்லதான் செய்வாங்க என்று அவங்க அப்படி ஆட்கள். மக்கத்துல உம்மா வாப்பா புள்ள, சொந்த பூமி, சொந்த நாடு, சொந்த ஊரு விட்டுட்டு ஒரே ஒரு வார்த்தை ஹபீபிட வாங்க விட்டுட்டு வந்தாங்களா இல்லையா? இவங்க கேட்க மாட்டாங்களா? எல்லாத்தையும் தலை சாய்ப்பாங்க. இவங்க முஹாஜிர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. பார்த்துட்டு அஷீரு யா அய்யுஹன்னாஸ், மக்களே நீங்க சொல்லுங்க, உங்களோட மஷூரா என்ன என்று கேட்க போல விளங்கி கொண்டாங்க அன்சாரிகள். ஹதரத் சஅத் இப்னு முஆத் எழும்பினாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எங்கள்கிட்ட கேட்கறத போல விளங்குது. மூத்த சஹாபாக்கள் எழும்பினாங்க, அதனால தான் நாங்க எழும்பல்ல, எங்கள்கிட்ட நீங்க கேட்கறத போல விளங்குது. என்ன கேட்கிறீங்க யா ரசூலல்லாஹ்? என்னத்தை கேட்கிறீங்க? இதெல்லாம் கேட்க வேண்டிய விடயமா? யார் இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு? சுப்ஹானல்லாஹ், இவரை பற்றி விளங்கணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருந்து இறங்குறாங்க. யா ரசூலல்லாஹ், பூமியில என்ன நடந்தது? அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிட்டாங்க. இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் பிமௌத்தி சஅத் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஹதரத் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்தை கேட்டு அல்லாஹ்வினுடைய அர்ஷ் நடுங்கியது. அப்படிப்பட்ட சஹாபி. இந்த சஹாபி சாதாரணமான ஆள் அல்ல. இவருடைய ஜனாசாவுக்கு 70,000 மலக்குகள் கலந்து கொண்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பினார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன சொல்றீங்க யா ரசூலல்லாஹ்? என்ன செய்ய வேணும் யா ரசூலல்லாஹ்? எதை ஏவுறீங்களோ அதற்கு அடிப்பணிய நாங்க தயார். வந்தீங்க எங்கட நாட்டுக்கு, எங்கட மதீனாவுக்கு வந்தீங்க, சொன்னீங்க, ஏற்றோம் யா ரசூலல்லாஹ். குர்ஆன் ஹதீஸ் வஹீ இறக்கினீங்க, சொன்னீங்க, கேட்டோம் யா ரசூலல்லாஹ். உங்களை நம்பினோம் யா ரசூலல்லாஹ். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பர்குல் கிமாத் என்கின்ற யமனினுடைய பிரதேசத்தில் முள்ளுகள் நிறைந்த இடம். இந்த இடத்துல எங்களைய வெறும் காலோடு தரையோடு இழுத்து இழுத்து நீங்க வர சொன்னாலும் நாங்க வர தயார் யா ரசூலல்லாஹ். கடலை காட்டி இந்த கடல்ல பாயுங்க என்றாலும் பாய தயார் யா ரசூலல்லாஹ். நீங்க எதை ஏவுறீங்களோ, யாரோட இணைஞ்சு சேர்ந்து நடக்க சொல்றீங்களோ அவங்களோட சேர்ந்து நடக்க தயார். யாரை பிரிந்து வெட்ட சொல்றீங்களோ, தவிர்ந்திருக்க சொல்றீங்களோ அவங்களோட நாங்க தவிர்ந்திருக்க தயார். ஒன்றும் யோசிக்கவானம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னதோட ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் சந்தோஷம் வர ஆரம்பித்தது. ஏன்? அன்சாரிகள் புதிதாக வந்தவங்க, புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க, இவங்க இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தத்தோட சொன்னாங்க, சீரு சீரு வ அப்ஷிரு, வாங்க வாங்க போகும், அல்லாஹ்வுடைய உதவி நன்மாராயம் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் வருகிறார்கள். பத்ரினுடைய களம், இரவு நேரம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் ஒன்றோடு இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூடாரம் அடிக்கப்படுகிறது. அந்த கூடாரத்தினுடைய இரவு நேரம் தங்கக்கூடிய இடம், அந்த இடத்திலே எல்லா சஹாபாக்களும் ஒரு புறம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரத்தின் இன்னொரு புறம். சொல்லுகிறார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் கண்டேன் என்னுடைய தோழரை சுஜூதிலே இருந்தார்கள், அழுதார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய கூட்டம் உன்னை நம்பி வந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம அன்ஜிஸ்னி மா வஅதனி, எனக்கு நீ எதை வாக்களித்தாயோ ரஹ்மானே அந்த வாக்கை தந்து வரு ரஹ்மானே. என்னுடைய கூட்டம் உன்னை நம்பி வந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா, இந்த நம்பி வந்த கூட்டத்தை நீ அழிச்சிட்டாயண்டா, லா துஅபது ஃபில் அர்த், இந்த பூமியில் உன்னைய வணங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க என்று அழ ஆரம்பித்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட இருந்து, யா ரசூலல்லாஹ் போதும் யா ரசூலல்லாஹ், தேம்பி அழ ஆரம்பித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் போதும், அல்லாஹ் உங்களுக்கு தருவான், அல்லாஹ் உதவியை இறக்குவான், போதும் யா ரசூலல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு அற்புதமான நிகழ்வுகள் தெரியுமா? அந்த இரவு நேரம், யுத்த களம், யுத்தத்தில் எதிரிகள் மறுபுறம் இருக்க, யுத்தத்தில் சஹாபாக்கள் இன்னொரு புறத்தில் இருக்க, இரவு நேரம் எவ்வளவு ஒரு நடுக்கம் இருக்கும். 1000 பேர், 313 பேர் இந்த பக்கத்தில், எந்த இடத்தால எந்த நேரத்தில் எப்படியெல்லாம் தாக்குவாங்க என்று தெரியா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இத் யுகஷீகுமுன் நுஆஸ அமனதம் மின்ஹு, அந்த நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத விஷயம், அல்லாஹ் அவர்கள் எல்லோருக்கும் ஒரு தூக்கத்தை கொடுத்தான். எதிரிகள் முன்னிலையில் அல்லாஹ் சஹாபாக்களுக்கு தூக்கத்தை கொடுத்தான். மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும், பதட்டம் இல்லை, சஹாபாக்கள் நிம்மதியாக தூங்கினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இபாதத்துக்கு பின்னால அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் தூக்கத்தை கொடுத்தான். எந்த அளவுக்கு என்றா, அந்த கூட்டத்திலேயே கடைசியாக எழும்பினவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ரிவாயத் இருக்குது. அந்த அளவுக்கு அல்லாஹ் நிம்மதியான, குர்ஆன் சொல்லுது, நாங்கள் நிம்மதியான, அச்சமில்லாத, அமனத மின்ஹு, நிம்மதியான தூக்கத்தை கொடுத்தோம். சில சஹாபாக்களுக்கு எந்த அளவுக்கு எழுதியிருக்கிறாங்கன்னா, சில சஹாபாக்களுக்கு தூக்கத்தால் குளிப்பும் கடமையாகிடுச்சு. அன்பிற்குரியவர்களே, இப்போ ஷைத்தான் வஸ்வாச கொண்டு வந்து ஓடுறான். குளிப்பு கடமையாக்கிற இருக்கிற நிலைமையில யுத்தம் செய்யலாமா? குர்ஆன் சொல்லுது, வயுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன் லியுطஹிரகும் பிஹி வயுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ ஷைத்தான், நாங்க வானத்திலே இருந்து மலையை இறக்கினோம், அவர்களுடைய உள்ளங்களில் ஷைத்தானினுடைய ஊசலாட்டத்தை இல்லாமலாக்கி அவர்களை பரிசுத்தப்படுத்தினோம். மலையால இன்னொரு பிரயோஜனத்தை அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் இருந்த இடம்
அவங்க இருந்த இடம் கொஞ்சம் பள்ளமாக இருந்தது. அவங்க இருந்த இடம் கொஞ்சம் சேர் மாதிரி, கொஞ்சம் கால்கள் உள்ளுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. எதிரிகள் இருந்த இடம் கொஞ்சம் குவாலிட்டியான இடமாக இருந்துச்சு. அல்லாஹ் மலையை இறக்கினான். அந்த மலையின் மூலமாக அல்லாஹ் லியுஸப்பித பிஹில் அக்தாம், அந்த சஹாபாக்களினுடைய இடத்தை அல்லாஹ் தரையான இடமாக, அவர்களுக்கு தகுதியான தோதுவான இடமாக மாற்றி எதிரிகளினுடைய இடத்தை அல்லாஹ் அதற்கு பாதகமான இடமாக மாற்றினான். சுப்ஹானல்லாஹ். எப்படி அல்லாஹ்வினுடைய உதவி! காலை பொழுதை அடைந்தார்கள். காலை பொழுதை அடைந்து இந்த பத்ரினுடைய ஆரம்பத்தில் டென்ட் அடிக்க போறாங்க. அடிக்கக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி இருக்கிற இடம் அல்லாத வேறொரு இடத்துல டென்ட் அடிக்க போல ஹுபாப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுபாப் இப்னு முன்ஸிர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. யா ரசூலல்லாஹ், இந்த இடத்துல இருக்கிறது அல்லாஹோட கட்டளையா அல்லது உங்களோட ஐடியாவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏண்ட ஐடியா தான். அப்படி என்றால் யா ரசூலல்லாஹ், இந்த இடத்தை விட நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம் என்றா, அந்த இடத்துல தண்ணி இருக்குது, இந்த இடத்துல இருக்கிற எல்லா சின்ன சின்ன தண்ணி குழாய்களையும் மூடிட்டோம் என்றா அவங்க மாட்டி பற்றுவாங்க. நாங்கள் தான் இந்த இடத்துக்கு சொந்தமானவர்களாக மாறிடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்பிற்குரியவர்களே, தலைவர், முழு உம்மத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர், சாதாரண ஒரு சஹாபி மனிதர் வந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய நேரத்தில், இல்லை இல்லை நான் அல்லாஹ்வுடைய நபி, நான் சொல்றதை தான் கேட்கணும், இல்லை இல்லை, தீன் அல்லாஹ்வினுடைய கட்டளை என்றால் அடிப்பணியை தான் ஓணும், உலகத்தினுடைய விடயம். தாழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தவர்களை மதித்து அவர்களுடைய பேச்சை முன்னுரிமை கொடுத்து இடத்தை மாற்றினார்கள். அன்பிற்குரியவர்களே, யுத்த களம், காலை பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபை சீர் செய்கிறார்கள். சஃபை சீர் செய்கிறார்கள். எங்க இது? எதிரிகள் முன்னுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபை சீர் செய்கிறாங்க. ஏன் தெரியுமா? சஃப்ல ஒழுங்கா இல்லாட்டி யுத்தத்தில் தோல்வி உண்டாகும். சஃப்ல சீர் இல்லாட்டி, சஃப்ல சரியாக நிக்கல்லாட்டி, இது சஃப் என்றது யுத்தத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் எங்கெங்கெல்லாம் சஃபாக இருக்கிறோமோ மிக பிரதான தொழுகை. இன்றைக்கு தொழுகையில் சஃப் கணக்கில்லை. இன்றைக்கு தொழுகையில் இமாம் ஒவ்வொரு நாளும் சஃபை சீர் செய்யுங்க, காலோட கொஞ்சம் கால் சேர்த்து சீராக வச்சுக்கோங்க என்ற சிலவங்க மூஞ்ச முறைச்சி பார்க்குறோம் என்று அவருக்கு இடம் வேணும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹ்தலிஃபு குலூபுக்கும், சஃப்ல சீராக இருக்கலையா அவனோட உள்ளத்துக்கு மத்தியில் பிரிவு உண்டாகும். அல்லாஹ் அங்கே வச்சிருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, எனவே சஃபை சீர் செய்தார்கள். அந்த சஃபிலே ஒரு சஹாபி ஹதரத் சவாத் இப்னு அஸியா ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் முன்னுக்காக இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கையில் ஒரு கம்பு இருந்தது, சாதாரண ஒரு ஒரு கம்பு மாதிரி உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? யா சவாத் இஸ்தவ், யா சவாத் இஸ்தவ் என்று சொல்லி கொஞ்சம் மேனியில் ஒழுங்கா இருங்க, சஃபை சீர் செய்யுங்க என்று சொல்ல ஹதரத் சவாத் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ் அவுஜஅதனி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் என்னை நோடிச்சிட்டீங்க யா ரசூலல்லாஹ், எனக்கு நொந்துட்டு யா ரசூலல்லாஹ். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். யுத்த களம், யுத்தத்தினுடைய எதிரிகள் முன்னிலையில் சஃபை சீர் செய்கிறாங்க. இந்த நேரத்தில் ஹதரத் ஹபீபை பார்த்து அவுஜஅதனி, நோகடிச்சிட்டீங்களே யா ரசூலல்லாஹ்னு சொன்னா சஹாபாக்களுக்கு கொதிச்சு எழும்புறாங்க. என்ன இது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன செய்யணும்? யா ரசூலல்லாஹ், பழிக்கு பழி வாங்கணும், பழிக்கு பழி பாகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரகான் அவர்களுடைய அந்த மேனியை, அவர்களுடைய ஆடையை உயர்த்தி மேனியை அப்படியே, யா சவாத், இதோ என்னுடைய மேனி இருக்கிறது, இதோ என்னுடைய மேனி இருக்கிறது சவாதே, பழிக்கு பழி வாங்கிக்கொள். சஹாபாக்களே, சஹாபாக்களே, யா ரசூலல்லாஹ் என்று கிட்ட வந்து அணைத்து கொண்டு நபி அவர்களுடைய மேனியை முத்தமிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்கிறேன், இது என்னுடைய கடைசி யுத்தமாக, கடைசி நிலைமையாக இருக்கக்கூடும், நான் இதோடு மரணித்து ஷஹீதாகக்கூடும். என்னுடைய ஒரு ஆசை இருந்தது, என்னுடைய உடம்பும் உங்களுடைய உடம்பும் ஒன்றோடு ஒன்று சந்தித்த நிலைமையில்தான் என்னுடைய மரணம் வர வேண்டும் என்றதனால தான் யா ரசூலல்லாஹ் இப்படி செய்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா சவாத், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்யட்டும் என்று துஆ செய்தார்கள்.
அன்பிற்குரியவர்களே, அருமையானவர்களே, நீண்ட சம்பவம், முழுமையாக சொல்லுவதற்குரிய நேரம் கிடையாது. மிக 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 சுருக்கமாக இந்த விடயங்களை முன்வைத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சஹாபாக்களும் இப்ப யுத்த களங்களுக்கு வருகிறார்கள், எதிரிகளும் வருகிறார்கள். எதிரிகள் யுத்தம் செய்யும் வரைக்கும் முஸ்லிம்கள் யுத்தம் செய்ய மாட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, அஸத் இப்னு அப்துல் அஸத் என்று சொல்லக்கூடியவன் குறைஷியர்களில் இருந்து அவன் ஓடி வந்து சொன்னான், அந்த நீர் தடாகத்தை நான் அடையாமல் மரணிக்க மாட்டேன் என்று ஓடோடி வந்தான். யுத்த களங்களில் முஸ்லிம்கள் இருக்கும் இடத்தில் இருக்கக்கூடிய நீர் தடாகத்தை பாய்ந்து குடிக்கும் பொழுது ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வந்து அவர்களுடைய காலை வெட்டினார்கள். இன்னும் தவந்து கொண்டு அவனுடைய பேராசை அடையவே வேண்டும் என்று அந்த நோக்கத்தோடு வந்து பிடிக்க கழுத்தை வெட்டினார்கள். அவன் அப்படியே அந்த கிணற்றில் விழுந்து மரணமாகினான். அன்பிற்குரியவர்களே, இப்ப யுத்தத்தினுடைய விதிமுறைகள் ஒரே தடவையில் யுத்தம் நடக்கிறது இல்லை. முஷ்ரிக்கூன்கள்ல 3 நபர்கள் வருவார்கள், முஸ்லிம்களில் 3 நபர்கள் வருவார்கள். முஷ்ரிக்கூன்களில் உத்பா, ஷைபா, வலீத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி சஹாபாக்கள் 3 பேரை அனுப்பினார்கள். ஹஜ்ரத் அவுஃப், ஹஜ்ரத் முஅவ்வித், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஹாரிஸ் நினைக்கிறேன், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 பேரையும் அனுப்பினார்கள். 3 பேரும் வர மக்கத்து குறைஷியர்கள் சொன்னாங்க, நீங்க எங்களைய போன்றவங்க, உங்களையோட எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை, நீங்க கண்ணியமானவங்க, உங்களையோட எந்த கோபமும் இல்லை, உங்களையோட யுத்தம் செய்ய நாங்க விருப்பமும் இல்லை, நீங்க போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன்சாரிகளை அனுப்பியது தானே பிரச்சனை. முஹாஜிர்களை பார்த்து சொன்னார்கள், யா ஹம்ஸா, யா அலி, யா ஹாரிஸா, எழும்புங்க, எழும்பி யுத்தம் செய்யுங்க. 3 சஹாபாக்களும் வர 3 சஹாபாக்களும் யுத்தத்தை ஆரம்பிக்க ஹஜ்ரத் ஹம்ஸா, ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாம் முஸ்லிம்களுடைய தரப்பில் யுத்தம் செய்ய, முஸ்லிம்களுடைய தரப்பில் உத்பா, ஷைபா, வலீத் யுத்தம் செய்ய 3 நபர்களும் மோத ஹஜ்ரத் ஹம்ஸா கொண்டார்கள் உத்பாவை, ஹஜ்ரத் அலி கொண்டார்கள் ஷைபாவை அல்லது வலீதை கொண்டார்கள். அன்பிற்குரியவர்களே, உத்பா அல்லது ஷைபா, ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலை வெட்டி விட்டான். இதை கண்ட 2 சஹாபாக்களும் பாய்ந்தார்கள், பாய்ந்து அவனையும் கொண்டு மடித்தார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது யுத்தத்தினுடைய நிலைமை முன்முறுவலாக போர்க்கப்படுகிறது, யுத்தம் நடக்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரத்தில் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரத்தில் சுஜூதில் விழுகிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயம் 313 வந்திருக்கிறார்கள், உனக்காக வேண்டி தியாகத்தோடு வந்திருக்கிறார்கள். நீ தந்த வாக்குறுதி எனக்கு, அந்த வாக்குறுதி எனக்கு. சுஜூதில் விழுகிறார்கள். ஹஜ்ரத் அலி சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹு, நான் முதலாவதாக வந்து பார்த்தேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல, இரண்டாவது பார்த்தேன் சுஜூதுல, மூன்றாவது பார்த்தேன் சுஜூதுல, நான்காவது பார்த்தேன் காணவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யுத்த தரத்தில் எதிரிகளுக்கு முன்னிலையில் இருந்தார்கள். சுஜூதில் இருந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே இருந்து ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தினார்கள். அவர்களுடைய மேனியில் இருந்த ஆடை கீழே விழும் அளவுக்கு அழுது கொண்டே கையை உயர்த்தினார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், போதும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உதவியை தருவான் யா ரசூலல்லாஹ், உங்களோட அல்லாஹ் இறக்கன் யா ரசூலல்லாஹ், சொன்னது மட்டும் கடன். அவர்கள் கையை தாழ்த்தி சொன்னார்கள், யா அபூபக்கர், யா அபூபக்கர், அப்ஷிர் அப்ஷிர், கத் அதாக நஸ்ருல்லாஹ், கத் அதாக நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய வெற்றி, அல்லாஹ்வினுடைய உதவி வந்து விட்டது. இதோ ஹஜ்ரத் ஜிப்ராயில் வானில் இருந்து இறங்குகிறார். ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குதிரையினுடைய அந்த குளத்தில் இருந்து, காலில் இருந்து அந்த மண்ணை வெளியாக்கி கொண்டு ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிக் கொண்டு வருகிறார்கள். வாளை உயர்த்தியவர்களாக வருகிறார்கள். அல்லாஹ்வினுடைய வெற்றி வந்துவிட்டது. அன்பிற்குரியவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான், இத்தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும். அல்லாஹ் அந்த பதிலை பதிலளித்தான், அழைப்புக்கு பதிலளித்தான், உதவியை இறக்கினான். எப்படி இறக்கினான் தெரியுமா? அன்னி முமைதுக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகதி முர்திஃபீன்.
அல்லாஹ் 1000 மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவியை இறக்கினான். குர்ஆன் பேசுது, இத் யூஹி ரப்புக இலல் மலாயிகா, மலக்குமார்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான், மலக்குமார்களே அன்னி மஅகும், நான் உங்களோடு இருக்கிறேன். ஃபதப்பித்துல் லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களை உறுதிப்படுத்துங்கள். சவுல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபருர் ருஅப, அந்த காஃபிர்கள் முஷ்ரிக்குகளுடைய உள்ளங்கள்ல பயத்தை நான் போடுவேன். ஃபதுரிபு ஃபௌகல் அனாக், தலைகளை வெட்டிவிடுங்கள். அல்லாஹ் வஹி அறிவித்தான். எப்படி அறிவித்தான் தெரியுமா? முஃமின்களே, எவ்வளவு உறுதியாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால், பிஸலாசதி ஆலாஃபின் மினல் மலாயிகா, 1000 அல்ல 3000 மலக்குகளை நாங்கள் இறக்குவோம். உங்களுடைய ஈமான் 3000 என்ன, பிஹம்சத்தி ஆலாஃபின் மினல் மலாயிகத்தி முஸவ்விமீன், அடையாளம் சூட்டப்பட்ட 5000 மலக்குகளை நாங்கள் இறக்குவோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய உதவி வந்தது. ஹதரத் அலி அல்லது ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன் சொல்லுறாங்க, வாளை தான் நாங்கள் உயர்த்தினோம், காஃபிர்களுடைய தலைகள் கீழே விழுந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3வது வானத்தில் இருந்த வந்த மலக்குமார்கள் வெட்டினார்கள் என்று சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய உதவி இறங்கியதே. இந்த பத்ர் என்றாலே அல்லாஹ்வினுடைய உதவியை உண்மைப்படுத்திய ஒரு வரலாறு. மிக முக்கியமான நிகழ்வுகள் இந்த பத்ரிலே நடைபெற்றது. அன்பிற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்தை பற்றி ஆர்வமூட்டினார்கள். இடையில் ஹதரத் ஹமாம் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மிச்ச நேரத்துக்கு பின்னால் ஒரு ஈச்ச பழத்தை எடுத்து வாயில வைக்க போகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கூமு இலல் ஜன்னா, சுவர்க்கம் இதோ சுவர்க்கம், எழும்பி செல்லுங்க. பஹின் அடடா இதுதானே வாழ்வு என்ற ஹதரத் ஹமாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹமாம் என்ன சொல்றீங்க? யா ரசூலல்லாஹ் சுவர்க்கம் இருக்குதா? நான் ஆசைப்படுறேன், அதில் ஆகணும். ஃபஇன்னக மின் அஹ்லிஹா, ஹமாமே நீங்க சுவர்க்கவாதி ஹமாமே. சொன்னத்தோட பசியில் இருந்த சஹாபி ஈச்சப்பழவாயி கிட்ட தூக்கி வீசினாங்க. ஈச்சப்பழத்தை வீசிட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வும் ரசூலும் நான் சுவர்க்கவாதி என்று சொன்னதுக்கு பின்னால இந்த ஈச்சப்பழத்தை, இந்த பேரித்த பழத்தை தின்ற நேரமாவது உலகத்தில் இருக்க நான் விரும்பவே இல்லை என்று வீசிவிட்டு போரில் கலந்தார்கள், ஷஹீதாகினார்கள். அன்பிற்குரியவர்களே, போர் முன்முறுவலாக நடந்து கொண்டிருக்கிறது. ஹதரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் பார்த்தேன் எல்லா சஹாபாக்களுக்கும் கம்பீரமான சஹாபாக்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் இருந்தாங்க. நான் என்னுடைய வலதுபுறத்தையும் இடதுபுறத்தையும் பார்த்தேன். எனக்கும் கம்பீரமான 2 பேர் இருப்பாங்க என்று பார்த்தேன். என்னிடத்தில் இருந்தாங்க 2 சின்ன வாலிபர்கள். முஆவித் இப்னு அஃப்ராவினுடைய மகன்மார்கள் 2 பேர் தான் பக்கத்தில் இருந்தாங்க. நான் நினைச்சேன் எல்லாம் சஹாபாக்களுக்கும் பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கிறாங்க, எனக்கு இந்த 2 பேர். அந்த 2 பேர்ல ஒருத்தர் கேட்டார் தட்டி, யாம் சாச்சா அபூ ஜஹல் என்று யாரோத்தன் சுத்துறானே, யார் அவன்? கேட்டாங்க, அபூ ஜஹலா? ஏன் உனக்கே அது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு ஏசுறதாக கேள்விப்பட்டேன், அவனை நான் கண்டால் கொல்லாம விட மாட்டேன். அடுத்த பக்கத்தில் இந்த சின்ன வாலிபர் 16 வயது தட்டி கேட்டார், யாம் அபூ ஜஹல் எங்க? அதே மாதிரி சொல்ல அபூ ஜஹல் கொஞ்ச நேரத்தோட அந்த யுத்த களத்தில் முன்னோக்கி வர 2 பேரையும் தட்டி சொன்னாங்க, இதோ வாராரு நீங்க கேட்ட அபூ ஜஹல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு கொடுத்த வீரம் அப்படி. 2 சின்னவர்கள், 16 வயசு. இன்றைக்கு 16 வயசுல சூரத்துல் ஃபாத்திஹாவை எங்கட பிள்ளைக்கு ஓதேலுமாண்டா கேள்விக்குறி. அன்பிற்குரியவர்களை, எவ்வளவு தைரியம்! பாய்ந்தார்கள், யுத்த களத்தில் பாய்ந்து உடைத்து கொண்டு சென்றார்கள். ஹதரத் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்ன ஆச்சரியம், அவ்வளவு பெரிய படையில் புகுந்து கொண்டு போனாங்க. போயிட்டு ஒருவர் வெட்டினார் காலை, இன்னொருவர் வெட்டினார் தலையை.
அபூ ஜஹல் அப்படியே சிற்றுரு வாய்ந்தவனாக கீழே விழுந்தான். 2 பேரும் ஓடோடி போனாங்க. யா ரசூலல்லாஹ், சின்னவங்களே, யா ரசூலல்லாஹ், நான் தான் வெட்டினேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரோட வாளையும் எடுத்து பார்த்து சொன்னாங்க, ரத்தம் இருக்கிறது, நீங்கள் 2 பேரும் கொண்டீங்க என்று சொன்னாங்க. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் பத்ரினுடைய கட்டம், பத்ரினுடைய யுத்தம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பத்ரினுடைய யுத்தத்தில் அல்லாஹ்வினுடைய உதவி வந்தது. முழு குறைஷியர்களும் அழிக்கப்பட்டு அரைப்பகுதிகள் புறமுதுகு காட்டி ஓடினார்கள். பத்ரினுடைய நிலைமை முடிஞ்சு கடைசியாக சொல்லிட்டு முடிக்கிறேன். கொஞ்சம் நேரம் எடுத்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. முக்கியமான வரலாறு என்றதுனால ஒரு 5 நிமிஷம் தாங்க இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, பத்ரினுடைய நிகழ்வு முடிந்து 5 வருடங்களுக்கு பின்னால் ஹப்பாப் இப்னுல் அஷம் என்று சொல்லக்கூடியவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதாயா வன்னிஹாயால வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்பாப் இப்னுல் அஷமை பார்த்து கேட்டாங்க, ஹப்பாபே, பத்ரில் நான் உங்களைய கண்டேனே. இவர் பார்த்தாரு, பத்ர்லையா? சரி, எப்படியாவது ஒரு டைம் என்னைய கண்டிருப்பாங்க. ஆம், பத்ரில் இருந்தேன். நீங்கள் பத்ரில் ஒரு வார்த்தை சொன்னீங்களே. இவர் யோசிக்கிறாரு, வார்த்தையா? இவர் என்ன செய்தார் என்றால், பத்ரினுடைய யுத்தம் நடக்கும் பொழுது பெரும் ஒரு மலை இருந்தது ஓரப்பகுதியில். அந்த மலைக்கு மேலால் ஏறி 2 படை வருது, யார் விட்டுக்கொள்றாங்க, யார் விட்டுக்கொள்றத வெற்றி கொள்றாங்கன்னு படம் கொண்டு பார்ப்ப மாதிரி இவர் ஒசக்கை இருந்து பார்க்கிறாரு, பார்த்து கொண்டு இருக்கிறாரு. இவர் பார்த்து கொண்டிருந்த ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன வார்த்தை தெரியுமா? வல்லாஹி மா ரஅய்துக்கல் யௌமி அஜபன் ஃபர்ரு 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 மின்ஹும் கன்னிசாஇ. சொன்னாரு, வல்லாஹி மா ரஅய்துக்கல் யௌமி அஜபன், இன்றைய நாளில் காண்றத போல ஒரு ஆச்சரியத்தை நான் கண்டதே இல்லை. பொம்புலைகள் ஓடுறத போல ஓடினான்கள் என்று இவர் யுத்த கடைசியில் அந்த முஸ்லிக்குன்களை பார்த்து மலைக்கு மேலே இருந்து சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த களத்தில் டென்ட்டில் இருக்கிறாங்க அல்லது யுத்தத்தில் இருக்கிறாங்க. சொன்னாங்க, நீங்கள் என்னமோ ஒரு வார்த்தையை சொன்னீங்க. இல்லை, நான் ஒன்றுமே சொல்லலை. சொன்னாங்க, வல்லாஹி மா ரஅய்துக்கல் யௌமி அஜபன். அவர் அங்கே சொன்ன வார்த்தையை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறத கேட்ட உடனே ஷக். சொன்னார், வல்லாஹி மா ஹத்தஸ்து, நான் யாருக்குமே இந்த வார்த்தையை சொல்லல, யாரும் கேட்க வாய்ப்பில்லை. நீங்க சொல்றீங்க என்றா நீங்க உண்மையான ஹக்கான ரசூல். எனவே அஷ்ஹது அன்னக, நான் உங்களை ஈமான் கொள்கிறேன், உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், சாட்சி சொல்கிறேன், நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பத்ரினுடைய யுத்தம் முடிவுக்கு வருகிறது. யுத்தத்தில் முஸ்லிம்கள் ஓடுகிறார்கள். முஸ்லிம்களுடைய தரப்பில் 14 பேர் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். முஹாஜிர்கள் 8, அன்சாரிகளில் 6 நபர்கள், 6 ஷுஹதாக்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்களில் 70க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைகிறார்கள். அதிகமானவர்கள் சிறை பிடிக்கப்படுகிறார்கள். அதிலேயும் அதிகமானவர்கள் புறமுதுகு காட்டி ஓடுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பத்ரினுடைய வரலாறு ஆக நீண்ட வரலாறு. இதை வெறுமனை 1 மணித்தியால 3/4 மணித்தியாலத்துக்குள்ளால் சொல்லி முடிக்க முடியாது. கதை சொல்வதோ பத்ரினுடைய நோக்கம் அல்ல. வரலாறு படிக்கதான் ஓணும். வரலாறினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இபரத். இதில் என்ன படிப்புன்னு இருக்குது? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த சஹாபாக்களினுடைய ஈமான் இருந்த உறுதி அல்லாஹ் இறக்கினான் வானத்தில் இருந்து அல்லாஹ்வினுடைய உதவியை. அந்த உதவியை பெறுகின்ற மாதம் இந்த ரமதானினுடைய மாதம். அந்த எங்கட ஈமான், எங்கட தக்வா சீராகினால் சஹாபாக்கள் எப்படி உதவிகளை பெற்றார்களோ அதே ரஹ்மான், அதே ரப்பு தான் இன்றைக்கும் இருக்கிறார். அன்றைக்கு ஒரு விதமான ரப்பு, இன்றைக்கு வேற விதமான ரப்பு இல்லை. அன்றைக்கு இருந்த ரஹ்மான் தான் இன்றைக்கும் இருக்கிறான். நாங்கள் உறுதியாக ஈமானோடு தக்வாவோடு அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அந்த ரஹ்மான் எங்களுக்கும் உதவிகளையும் எங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு
தேவையுடையவனாக தகுதியுடையவனாக இருக்கிறான். எனவே வல்ல நாயன் ரஹ்மான் எம் அனைவருக்கும் இந்தந்த விடயங்களில் இருக்கக்கூடிய நல்ல விடயங்களில் வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இரக்கமானவனே, கண்ணியமானவனே, சங்கையானவனே, மகத்தானவனே, கிரஃபியாளனே, ஜமானனே, யா அல்லாஹ் நீ இரக்கமானவன். யா அல்லாஹ் அன்றிருந்தவன் இன்றும் இருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் அன்றிருந்த சஹாபாக்களினுடைய ஈமான் இன்று எமக்கு கிடையாது ரஹ்மானே. ஏதோ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே. உன்னுடைய உதவியை எதிர்பார்க்கிறோம் ரஹ்மானே. உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் இருக்கிறது ரஹ்மானே. யா அல்லாஹ் நீ இரக்கமானவன், அன்புடையவன், மகா கரஃபயாளன். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் பாவிகள் யா அல்லாஹ் பாவக்கரங்களை ஏந்திருக்கிறோம் ரஹ்மானே. கண்ணியமான இந்த நாளையில் கண்ணியமான இந்த நிகழ்வை ஞாபகப்படுத்தினோம் ரஹ்மானே. இந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய படிப்பினைகளை யா அல்லாஹ் தன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய ஸ்ரீதேவிகளாக மாற்றுகிற ரஹ்மானே. கண்ணியமான சங்கையான தாய் தந்தையர்களுடைய பாவத்தை மன்னிச்சிடு யா அல்லாஹ். அவர்கள் யார் யாரெல்லாம் கபராணிகளாக இருக்கிறார்களோ அந்த கபராணிகளை யா அல்லாஹ் சுவர்க்க பூங்காவை அவர்களுடைய கபர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பிச்சலங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களுடைய குடும்பத்தை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் மனைவிகள் என்று யா அல்லாஹ் அவர்களில் இருந்து எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தந்திட ரஹ்மானே. இந்த ரமலான் யா அல்லாஹ் அடைந்தோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் 17 நோன்புகளை கழித்துட்டோம் ரஹ்மானே. 16 நோன்புகளை கழித்துட்டோம் ரஹ்மானே. எப்படி கழிக்க வேண்டும் என்று தெரியாமல் கழித்துட்டோம் ரஹ்மானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய ஹபீப் சொன்னாங்க, யா அல்லாஹ் இந்த ரமலானை அடைந்தும் பாவ மன்னிப்பை அடையாமல் யாரெல்லாம் இந்த ரமலானை கழிக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்கள் நாசம் அடையட்டும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட பயங்கரமான கூட்டத்தில் எங்களை ஆக்கிடாத ரஹ்மானே. உன்னுடைய மக்ஃபிரத்தை அடைந்து இத்கும் மினன் நாரை அடைந்து உன்னுடைய ரஹ்மத்தை அடைந்த நல்லவர்களுடைய பற்றியல் எம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. இந்த துஆவினுடைய தனிப்பட்ட கிருபையோடு ரஹ்மத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். ரப்பனா ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். والحمد لله رب العالمين.